ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல மஷ்ரூமை வச்சு பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் தான் செய்ய போகிறோம். இது செய்கிற டைமும் ரொம்ப கம்மி. நீங்கள் சீக்கிரமாகவே 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை இது உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துருங்க. சீடெல்லாம் எடுத்துட்டு அதை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேங்காவையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. 2 நிமிஷம் மஷ்ரூம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு சேர்க்கலை, அதான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணிலாம் ட்ரை ஆகட்டும். மஷ்ரூம் போட்டு 10 நிமிஷம் தான் குக் பண்ணணும். ரொம்ப குக் ஆச்சுன்னா மஷ்ரூம் ரப்பர் மாதிரி ஆகிடும். தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். இதெல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கனில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி மஷ்ரூமில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.